நல்ல பிளேயர் தான் தல. கோலி நல்ல பிளேயர். இங்க பாருங்க. இங்க பாரு. பாத்தியா? ஈசா கப் நகி ப்ரோ. ப்ரோ இது ஜோக்கே நீங்க போடுறீங்க பாத்தீங்களா? எனக்கு மனசு சரி ப்ரோ சரி ப்ரோ. உங்க கேப்டனே போட்டா ப்ரோ. ஈசா கப் நகி ப்ரோ. RCB சார். சொல்றீங்க பட் கப் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களோட ஜெர்சி 2016-17 எங்க சார்? எங்க போறோம் இந்த வருஷம் வரோம். 2016-17ல சார் வந்து கேட்டாரு நம்ம ஜெர்சி எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 18, 21, 23 கப்பு ஜெயிச்சிட்டோம். 16 வருஷமா ஜெர்சி இங்கே தான் இருக்கு. கப்பிலே ஒண்ணுங்க. கடைசி சீசன் வரைக்கும் நான் RCB தான் சப்போர்ட் பண்ணுவேன். RCB ஜெயிக்கும். CSK நாங்க தான் வின். கப்பு எங்களுக்கு தான். வந்து பிளே ஆஃப் வரைக்கும் போவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கஷ்டம் தான். என் கசின் தான் ஜெயிக்குவேன். ஸ்கூலுக்கு ட்ரவுசர் போட்டு போயிட்டு இருந்தான். அப்ப RCB ஜெயிக்குன்னு சொன்னான். இப்ப 10th போர்டு எக்ஸாம் எழுதிட்டாரு. இப்ப அதான் சொல்றாரு. காலேஜ் போற அப்ப அதான் சொல்லிட்டு இருப்பாரு. குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் RCB ஜெயிக்கலான்னு பாத்துக்கலாம். ப்ரோ CSK ஃபேன் இவெல்லாம் தோத்து எங்க கூட தோத்துட்டு வாய் பேசுறான். எதுக்கு வாய் பேசுறான்னு தெரியல. இவெல்லாம் எங்க கூட தோத்தவங்க. என்ன பண்ணீங்க? ஜெயிச்சு ரொம்ப ஆடினீங்க. அதான் ஜெயிச்சுட்டே ஒருமே ஆடுவானுங்க. ஆனா பொம்பளை கப்பு தான் வச்சிருக்கானுங்க. வேற எதுவும் இல்ல. பொம்பளை எதுவுமே இங்க அது மீடியால இந்த இன்ஸ்டா அதுலதான் ட்ரோல் பண்றது தான். எல் கிளாசிக்கோ பிக் ரைவல்ரி. Let me show you one thing. கதற ஒரு RCB அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எதுவும் வார்த்தைகளே இல்ல. 2008 சேப்பாக RCB ஜெயிக்கல. அவ்வளவுதான். ஜெயிக்க மாட்டாங்க. டாட். வேற எங்க இருக்கு சம்பவம்? Okay. Love you all. Bye. அவருக்கு அமிச்சிட்டு போயிட்டாரு. ஓகே போட்டு ட்ரால் பண்றாங்களே ப்ரோ. நீங்க எதுக்கு வாய் விடுறீங்க? இல்ல நீங்க கேட்டு தோனின்னு கிரவுட் ஃபுல்லா தோனி தான் கத்துறாங்க. 13வது ஓவர்ல தோனி வந்திருக்கலாம். இது ஒரு மூவில அஜித் விஜய் படம் மாதிரி ஹைப் ஆயிருச்சுல்ல. 13th ஓவர் தோனி வந்திருக்கலாம். வரமாட்டாரு. இவ்வளவு பேர் 15,000 பிளாக்ல உங்களுக்கும் தெரியும். 12,000 15,000 வரமாட்டாரு. 18th ஓவர் வருவாரு. ஒரு 6 ஒரு 4 எல்லாருமே தலை பைத்தியமா இப்படியே தான் சுத்திட்டு. எவ்வளவு வருஷத்துக்கு முன்ன இப்படியே தான் சுத்த போறோம். வேஸ்ட். இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகி போனா நல்லது. சீரியஸ்லி இதுக்கு மேல இந்த கிரேஸ் இருக்காது. எவ்வளவு நாள் தான் முட்டாளா இருப்போம் நம்ம. ஃபீல்டிங்னு இல்ல, டீம் செலக்ஷனே தப்பா இருக்குல்ல. தீபக்கூடான்றவர்லாம் வந்து எல்லா வாட்டி கிளிக் ஆக மாட்டாருங்க. அவர்லாம் கிரிக்கெட் விட்டு எக்ஸ்பயர் ஆன பிளேயர். அவர் வந்து ஆக்ஷன்ல எப்படி எடுத்தாங்கன்னு புரியல. திரிபாத்தி எதுக்கு ஓப்பனிங் புரியல. ஐயோ டபுள் ரோல். சேம் டு சேம் கலர் ஜெராக்ஸ். ஆனா இது வரையும் எங்க நைனா துபாய் பக்கம் போனதே இல்ல. அவ அப்பா இந்தியா வந்திருக்கலாம்ல. இருக்கலாம். ஏய் ஒரு நிமிஷம். துப்பாக்கி பிடிக்க அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உனக்கு சுற்றுவேன். அதே மாதிரி மலையாளத்துல இவ்வளவு பெரிய படம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கம்ப்ளீட் ஆக்டர் பிருத்திவிராஜ் சார் கூட ரொம்ப பெருமை. லைக்காவுக்கு ஒரு பெரிய பெருமை. ഞാൻ എന്താ കൊരങ്ങനായിട്ട് നിൽക്കുകയാണ് അവിടെ. യു ഹാവ് ടു ആൻസർ. அஜித் படம் பார்ப்பேன், கமல் படம் பார்ப்பேன், ரஜினிகாந்த் படம் பார்ப்பேன், தனுஷ் படம் பார்ப்பேன், சிம்பு படம் பார்ப்பேன். அப்ப கூட உதயநிதி படம் பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாரு பாத்தீங்களா? Hey Duru, what are you doing? I'm putting the tissues. I think tomorrow RCB fans after losing the match they'll require to wipe the tears. So that is what.
நீங்க எல்லா ஐபிஎல்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டே இருக்கீங்க. நாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி விட்டுருவோம். ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க கப்பே சாமி விட்டுருவோம்.